Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? சுகரை குறைக்கிறதுக்கு போகர் சித்தர் சொன்ன சுகர்னால ஒரு சிலருக்கு இந்த நரம்புகள் அதிகமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கலாம். ஸோ ஒரு 150லேருந்து ஒரு 350 வரைக்கும் இருக்குன்னா தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த கழிவுகள் எல்லாமே சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோய் குறையிறதுக்கு, அதாவது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? ஜென்ரலாகவே நம்ம உடலில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது டைப் 2 டயபிட்டிஸ் மெலிட்டஸில் இன்சுலின் இருக்கும், பட் அது நமக்கு பயன்படுத்திக்க முடியாத அளவுக்கு, ஸோ செல்களுக்குள்ளே குளுக்கோஸ் போய் என்ட்ரி ஆக முடியாத அளவுக்கு நம்ம உடலை அது எதிர்க்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு இன்சுலின் செக்ரேஷனே குறைவாக இருக்குது. ஸோ இன்சுலின் ஹார்மோன் லெவலே நமக்கு இல்லை, இன்சுலின் செக்ரேஷனே குறைவாக இருக்குன்ற மாதிரி ஒரு கண்டிஷன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம சித்த மருத்துவ மூலிகைகளை பயன்படுத்தும் போது நேச்சுரலாகவே நமக்கு இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது நமக்கு இந்த சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் இந்த டைப் 2ல் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரெகுலராக நம்ம எப்படிங்க ஹேண்டில் பண்ணுறது? HbA1c லெவல் எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கரெக்டாக அந்த மெடிசன்ஸ் ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணாலே 50% நமக்கு ரொம்ப பெட்டராக ரிசல்ட் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு டயட்டும் ஃபுட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்காக இதுக்கான சில மூலிகைகள் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்கள் சுகர் லெவல் நார்மலாக 150 அபவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 150லேருந்து ஒரு 350 வரைக்கும் இருக்குன்னா தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நீங்கள் சில வகையான மருந்துகளை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்சுலின் இன்ஜெக்ஷன் கூட எடுத்துகிட்டு இருக்கிறனாலும் இந்த மெடிசனை நீங்கள் சப்ளிமெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. சரி, இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுத்துக்கணும், என்ன மூலிகை நம்ம சேர்க்கணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். நார்மலாகவே சிறு குறிஞ்சான் நல்ல கசப்பு தன்மை இருக்கக்கூடியது, சுகர் லெவலை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. சிறு குறிஞ்சான் பொடி நமக்கு வேணும், வில்வ இலை பொடி நமக்கு தேவைப்படுது. ஸோ வில்வம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை இது குறைக்கக்கூடியது. அதுவும் சுகரை குறைக்கிறதுக்கு போகர் சித்தர் சொன்ன மகாவில்வாதி கற்பம்ன்ற ஒரு மெடிசனே இருக்குது, அதையும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ இதில் சிறு குறிஞ்சானோட வில்வம், கீழாநெல்லி எடுத்துக்கணும், வல்லாரை எடுத்துக்கணும். ஸோ இந்த 4 மூலிகையுமே சம அளவு எடுத்து நம்ம கலந்து வச்சுட்டு, ஸோ டெய்லியுமே ரெகுலராக ஒரு 5லிருந்து 6 கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிக்கணுங்க. இது எந்த டைமில் நம்ம குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்பு குடிச்சிருங்க. குடிச்சிட்டு இமீடியட்டாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடணும். இல்லைனா நிறைய பேருக்கு லோ சுகர் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்லாம் நீங்கள் சொல்வீங்க. ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடணும். இந்த 4 மூலிகையுமே பார்த்திங்கன்னா சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அந்த இன்சுலின் செக்ரீஷனை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த 4 மூலிகையும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மெடிசனும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது தாண்டிக்காய். ஸோ நிறைய பேர் நீங்கள் த்ரீஃபில் எடுப்பீங்க, தாண்டிக்காய் பொடி மட்டும் பயன்படுத்தி பாருங்களேன். ஸோ இந்த தாண்டிக்காய் பொடியை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி இரவு நேரத்தில் குடிச்சிக்கலாம். ஸோ வெந்நீரில் குடிக்கும்போதும் சுகர் லெவல் குறையும். இது எதற்காக இரவு நேரத்தில் இந்த தாண்டிக்காய் பொடி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எடுக்கணும்னா, சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் போயிட்டே இருக்குங்க, இதனாலே எனக்கு இரவு தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. 1 ஹவருக்கு ஒன்ஸோ 2 ஹவருக்கு ஒன்ஸோ நான் யூரின் போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது சரியாகிறதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த தாண்டிக்காய் பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இரவு நேரத்தில் நீங்கள் அந்த தாண்டிக்காய் பொடியை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த கழிவுகள் எல்லாமே மொத்தமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ ரத்தம் நமக்கு சுத்தமாகிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் இந்த தாண்டிக்காய் நமக்கு மிக சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குங்க. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
சில வகையான கீரைகள் நம்ம பிளட் சுகர் லெவலை நல்லாவே குறைச்சி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியம். ஸோ வெந்தயம் நார்மலாகவே சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயக்கீரையும் அதே மாதிரி தான். ஸோ வெந்தயக்கீரையை நம்ம பயன்படுத்தும் போதும் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குங்க. பிளட் சுகர் லெவல் குறையிறதுக்கு இதை தாண்டி சில வகையான கீரை வகைகள், முருங்கைக்கீரை நீங்கள் எடுத்துக்கலாம், பாலக்கீரை எடுத்துக்கலாம், செம்முள்ளிக்கீரை, அதாவது சுகர் லெவல் நல்லா குறையிறதுக்கு செம்முள்ளிக்கீரை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். நம்ம ரைஸில் சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோயை குறைப்பதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சம்பா ரொம்ப சிறந்தது. பனிவரகு, மில்லட்ஸில் பனிவரகு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் அந்த சுகர் லெவல் நல்லாவே குறையுங்க. சுகர்னால் ஒரு சிலருக்கு இந்த நரம்புகள் அதிகமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கலாம். டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறது, கண் நரம்புகளோ கால் பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளோ நமக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி நரம்புகள் பாதிப்பிலிருந்து நம்ம சுகர் லெவல் அதிகமாகிடுச்சு, நரம்புகள் பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள், அதுவும் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இதில் சீந்தில் பொடியோட மஞ்சளும் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, கால் பாதங்களில் அதிகமான ஒரு எரிச்சல், காலில் வந்து ஒரு மதமதப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நம்னஸ் இருக்குங்க, உணர்ச்சியே தெரியாத மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா சீந்தில் பொடி இருக்குது இல்லைங்களா, இதனோட சீந்தில் பொடி 100 கிராம்னா 10 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தண்ணீரில் கலந்து டெய்லி 2 வேளைக்கும் நம்ம குடிச்சிட்டே வரணும். ஸோ அப்படி குடிக்கும்போது கால் பாதங்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் நமக்கு குறையும், ஒரு நம்னஸ் மறுத்து போகிற ஒரு உணர்வு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். தினம்தோறுமே அதிகமான அந்த மாவுச்சத்து இருக்கக்கூடிய பொருட்கள், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறத அதிகமாக எடுக்கிறதையும் குறைச்சிட்டு ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் லெவலை குறைக்கிறதுக்குனே சில வெஜிடபிள்ஸ் இருக்குது, இதை கட்டாயமாக எடுத்துக்கோங்க. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் சப்பாத்தி அதிகமாக சாப்பிட்டா சுகர் லெவல் நல்லா குறையும்ட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் மில்லட் சேர்த்துக்கோங்க, சிறுதானிய வகைகளை அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ அதுலேயுமே இந்த கேழ்வரகு இருக்கக்கூடிய உணவுகள், கேழ்வரகினால் செய்யப்பட்ட உணவுகள் நிறைய எடுக்கும்போது உங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு நல்லாவே குறையும். ஸோ இதனோடையே பார்த்திங்கன்னா நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளும் அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸும் எடுக்கும்போது சுகர் லெவல் குறையும். ஸோ மறக்காமல் நான் சொன்ன மாதிரி இந்த சீந்திலோட மஞ்சள் சேர்த்து பயன்படுத்தி பாருங்களேன். அந்த கால் நரம்புகள்லாம் வீக்காக இருக்கிறது, மசில் ஒரு ஸ்ட்ரென்தன் இல்லாத மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சீந்திலோட இந்த மஞ்சளும் கலந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு இத்தனை மூலிகைகளும் இருக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இருந்தாலும் நான் வாக்கிங்லாம் போகிறேன், இவ்வளோ நான் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களும் குறைய ஆரம்பித்து இன்னும் நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சுகர் லெவலை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு இந்த மூலிகைகள் எல்லாமே பயன்படுங்க. கண்டிப்பாக சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.